திருப்பலி நேரத்தில் பெண்கள் முக்காடு போட வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மிகவும் விவாதத்திற்கும் நிறைய கருத்து வேறுபாடுகளுக்கும் உட்பட்ட ஒரு அவசியமான கேள்வி. இந்த அவசியமான கேள்வியை விளக்கும் விதமாக இந்த பிரசங்கத்தில் நான் 5 முக்கிய காரணங்களை சொல்லி பெண்கள் முக்காடு போடுவது எந்த அளவுக்கு நல்லது, அவர்களுக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது என்பதை சொல்லத்தான் இந்த பிரசங்கம். முதலில் விவிலிய பின்னணி என்னவென்று பார்ப்போம். தொடக்க நூல்ல 24வது அதிகாரத்துல 64, 65 2 வசனங்கள்ல பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு இருக்கிறார். ஈசாக்குக்கு ரபேக்காங்கிற ஒரு பெண்ணை மணக்க முயற்சி எடுக்கிறார்கள். அந்த பெண் வீட்டாரிடம் சென்று பெண்ணை கூட்டி வருவதற்கு ஆபிரகாமுடைய ஊழியர் வேலைக்காரர் செல்கின்றார். வேலைக்காரர் ரபேக்காவை கூட்டிக் கொண்டு வருகிறார். 64வது வசனம். ரபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், ரபேக்கா வேலைக்காரரிடம் கேட்கிறார், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும், அவர்தான் என் தலைவர் அப்படிங்கிறார். இங்க யாரை குறிக்குதுன்னா ஈசாக்க குறிக்குது. அவர்தான் என் தலைவர் என்றார். பெண்களை நல்லா கவனிங்க. உடனே ரபேக்கா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, இது யூத கலாச்சாரத்தில் இருந்தது. கண்டிப்பாக இது பழைய ஏற்பாட்டில் இருந்தது சாமி அப்படின்னு நீங்க சொல்லலாம். முக்காடு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதையின் அடையாளம். யாருக்கு? யாரு முன்னாடி நீங்க போய் நிக்கிறீங்களோ அந்த மரியாதைக்கு அடையாளம். இப்ப பெண்கள் முக்காடு போடணும்னா ஆண்களும் முக்காடு போடணுமா? ஆண்களும் முக்காடு போடட்டுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டில் பவுலடியார் இதற்கான விடையை சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்துல 11வது அதிகாரத்துல 4வது வசனத்தை பெண்களே கொஞ்சம் உற்று கவனிங்க. இறைவேண்டல் செய்யும் போது அல்லது இறைவாக்கு உரைக்கும் போது தம் தலையை மூடிக்கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். இது அவர் தலையை மழித்து விட்டதற்கு ஒப்பாகும். அன்புக்குரியவர்களே, ஆண்கள் முக்காடு போட்டால் அது வெட்கத்தின் அடையாளம், அவமானத்தின் அடையாளம். எனவேதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நம்முடைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, தனது தந்தையையோ தாயையோ கொல்லி வச்ச பிறகு, அவங்கள புதைச்ச பிறகு தலையில துண்டை போட்டு வருவாங்க, மொட்டை அடிச்சிருவாங்க. மொட்டை அடிச்சுட்டு அந்த தலையை அப்படியே துண்டு போட்டே போவாங்க. அவங்க அது என்னன்னா ஒரு துக்கத்தின், ஒரு அவமானத்தின் அடையாளமாக இருக்கிறது. எனவே ஆண்கள் முக்காடு போட்டா அது நல்லா இருக்காது. பெண்களே, அடுத்த வசனம் உங்களுக்கு தான். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். இறைவேண்டல் செய்யும் போது அல்லது இறைவாக்கு உரைக்கும் போது தம் தலையை மூடிக்கொள்ளாத ஒவ்வொரு பெண்ணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். இது அவர் தலையை மழித்து விட்டதற்கு ஒப்பாகும். புரியுதா? அன்புக்குரியவர்களே, முதல் விவிலிய பின்னணியில பார்க்க போனா பெண்கள் முக்காடு போடுவது ஒரு மரியாதையின் அடையாளமாக, மதிப்பின் அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் திருப்பலியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக யாரை சந்திக்க செல்கின்றீர்கள்? எல்லாம் அல்ல தேவனை, ஆண்டவராகிய கடவுளை அவருடைய பிரசனத்தில் நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள். எனவே அந்த கடவுளுக்கு, அந்த தலைவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கும் விதமாக முக்காடு போடுவது நல்லது. 2வது மிக முக்கிய காரணம், அன்புக்குரியவர்களே, முக்காடு போடுவது என்பது தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கிறேன்.
ஆயர்கள் ஒரு சிவப்பு கலர் சின்ன குல்லாவை அணிவாங்க. அது ஆயர்கள் சிவப்பு குல்லாய் அணிவது எங்களை போன்ற பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர்கள், அது கப்புச்சியன் சபையாக இருக்கலாம், அல்லது ஒப்சர்வன்ஸாக இருக்கலாம், அல்லது கன்வென்ச்சுவல்ஸாக இருக்கலாம், அல்லது டிஓஆராக இருக்கலாம். இந்த அங்கியை அண்ணல் அசிசியாரின் அங்கியை போட்டிருக்கிறவங்க, பிரான்சிஸ்கன் அங்கியை போட்டிருக்கிறவங்க முன்பெல்லாம் அசிசியார் வாழ்ந்த காலத்தில் இப்படித்தான் போட்டு கொண்டிருப்பார்களாம். அதுக்காகத்தான் இந்த குல்லா மாதிரி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், இது எதுக்குடானா மழையிலையும் பனியிலையும் போனால் டக்குன்னு மேலே போட்டுக்கிறதுனா இல்லை, இது தாழ்ச்சியின் அடையாளம். எனவே நல்லா பார்த்துங்க, ஆயர்கள் அந்த சிவப்புக்குள்ளே அணிவது, கப்புச்சின் குருக்கள் அல்லது பிரான்சிஸ்கன் துறவிகள் இந்த ஹூடை போட்டுக்கிறது. அப்புறம் அருட்சகோதரிகள் வெயில் உடுப்பு போட்ட அருட்சகோதரிகள், சேலை கட்டின அருட்சகோதரிகள் உடுப்பு போட்டிருக்காங்க. அருட்சகோதரிகள் இந்த வெயில் மாதிரி போட்டிருப்பாங்க, தலையை முக்காடு போட்டிருப்பாங்க, கவர் பண்ணியிருப்பாங்க. இது பெண்கள் நீங்கள் முக்காடு போடுவது. இவை அனைத்தும் தாழ்ச்சியின் அடையாளம். அன்புக்குரியவர்களே, இந்த தாழ்ச்சியின் மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அன்னை மரியாள் தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறார்கள். அன்பு நெஞ்சங்களே, சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம மாதாவை நேராக பார்க்கலங்க, ஆனால் மாதா காட்சி கொடுத்த விதங்களை பார்க்கும் பொழுது, காட்சி கொடுத்த இடங்கள் அனைத்தும் எந்த இடத்துலையாவது முக்காடு போடாமல் காட்சி கொடுத்துருக்குறாங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்பேற்பட்ட தேவதாயே, கடவுளின் தாய், தன்னுடைய தாழ்ச்சியை உணர்த்தும் விதமாக முக்காடு போட்டிருக்கிறார்கள். இது இரண்டாவது காரணம். அதனால பெண்களே கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். மூன்றாவது மிக முக்கியமானது, புனிதமானவை அனைத்தும் முக்காடு போட்டு மூடப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இந்த உடன்படிக்கை பேழையை துணியை வைத்து மூடியிருக்கிறார்கள். இன்னைக்கும் நம்ம பீடத்தை துணி வச்சு மூடுறோம், நம்ம நற்கருணை பேழையை துணி வச்சு மூடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே துணியை வச்சு மூடியிருப்போம். அந்த துணியை விலக்கித்தான் அதை திறக்க முடியும். எனவே புனிதமானவை, பொக்கிஷமானவைகள் அனைத்தும் கண்டிப்பாக திரை போட்டு மூடப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும், முன்பு ஒரு எருசலேம் ஆலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேம் ஆலயத்தில் அந்த அதி உன்னதமான இடம் செல்வதற்கு மக்கள் எல்லாரும் போக முடியாது. அது அப்படியே துணி திரை போட்டு மூடி இருப்பாங்க. அதில் இந்த குருக்கள், தலைமை குரு மாத்திரம்தான், அல்லது யாருக்கு அந்த பொறுப்பு அந்த நாள் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் உள்ளே போய் சாம்பிராணி காட்ட முடியும். அப்படி சாம்பிராணி காட்டும் பொழுது தான் நம்மளுடைய சக்கரியா அவர்களுக்கு வானதூதர் காட்சியளித்து அவருக்கு மகன் பிறப்பார் என்று சொல்லியிருக்கிறார் முதிர்ந்த வயதில். அன்புக்குரியவர்களே, அந்த திரை போட்டு மூடி இருப்பது மதிப்பையும் மரியாதையும் குறிக்கிறது. நம்மளுடைய இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அன்பு மக்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெண்களே. எனவே நீங்கள் இந்த உலகத்தின் பொக்கிஷங்களாக இருக்கின்றீர்கள், விலை உயர்ந்த வைரங்களாக இருக்கின்றீர்கள். எனவே தான் ஆலயத்தில் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது முக்காடு போட்டிருப்பது நல்லது என்று சொல்கின்றோம். நான்காவது மிக முக்கியமான விஷயம், நீங்கள் முக்காடு போடுவதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற கவன சிதறல்களை நீங்கள் தவிர்த்து முழு கவனத்தோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபம் செய்வதற்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆழ் மனதில் ஆண்டவரை நினைத்து பார்த்து தியானிப்பதற்கும் முக்காடு போட்டு ஜெபிப்பது உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அன்புமிக்க பெண்களே, அன்னை மரியாளுடைய விழுமியங்களை கடைபிடிக்க விரும்பும் பெண்களே, அருட்சகோதரிகளே, குறிப்பாக சேலைகளை அணியும் அருட்சகோதரிகளே, உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கருத்தை புரிந்து கொள்ளுங்கள், மற்றவருக்கும் இதை பற்றி தெரிவியுங்கள். ஐந்தாவது மிக முக்கிய காரணம், இது அருட்சகோதரிகளுக்கு கண்டிப்பாக இல்லை இந்த பாடம்,
மாறாக திருமணமாகி அல்லது திருமணமாகிறதுக்கு முன்பாக இருக்கின்ற புதுசாக திருமணமான பெண்கள் அல்லது திருமணமாக இருக்கின்ற இளம் பெண்களுக்கு இது சரியாக பொருந்தும். என்ன தெரியுமா, நம்ம கிராமங்களில் நம்ம சின்ன வயசுலலாம் ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம்னா, அல்லது ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் தப்பு பண்ணிட்டவன் என்ன செய்வாங்க, வாத்தியார் கூப்பிட்டு, வா யார் அடித்தான், இவன் தான் அடித்தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பள்ளி சுமத்துட்டு இருப்பான். அப்போ என்ன சொல்லுவாங்க, தோப்புக்காரனை போடுங்க அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சிட்டு ஒருத்தங்காதை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க, அதுதான் இந்த 5வது பாடம். உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட அப்படிங்கிறது. அன்பு நெஞ்சங்களே, இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அழகழகான மிகவும் மாடலோட ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கூந்தல் அழகோடு வந்து பூ வச்சுட்டு நகையெல்லாம் போட்டுட்டு இப்படி வந்து நீங்கள் திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன், அது மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கும், மற்றவருக்கும் இடையூறாக இருக்கும். நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அப்படி ஆடம்பரமான அல்லது ஆடம்பரம்னு சொல்லவில்லை, அதாவது கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் அணிகலன்களையும் அல்லது தொங்கல் ஆடைகளையும் ஒரு விதத்துலையும் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு மறைவில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, வேளாங்கண்ணில் பெரிய விஷயம் மாதிரி ஆணிச்சு, அது பிரச்சனையாகவே மாறி போச்சு. ஏன்னா ஆரத்தி எடுத்த பெண்கள் சரியான உடையை போடலை. அதாவது உங்களுடைய உடல் தூய ஆவியான தங்குகின்ற ஆலயம், இந்த ஆலயத்தை எப்படி நம்ம பரிசுத்தமாக வச்சுருக்கிறோமோ அதுபோல் உடலையும் பரிசுத்தமாக நீங்கள் கவர் பண்ணி வச்சுருக்கிறதா நல்லது. அதனால் இன்றைக்கி மிகவும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது. ஆனால் எல்லா பெண்களும் அப்படி அல்ல, எனக்கு தெரியும். ஒரு சில நேரங்களில் அந்த ஃபங்க்ஷன் வரும்பொழுது இப்படி இருக்கிறீங்க. பட் ஆலயத்தில் வரும்பொழுதாவது நீங்கள் தகுந்த அந்த மரியாதையோடு வந்து, இதை ஏன் சொன்னா, நீங்கள் ஒரு வேளை அந்த கவனத்தை ஈர்ப்பதற்காக வந்தால் அது மற்றவங்களுக்கும் இடையூறாகி உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட மாதிரி ஆயிரும். அதனால் 5வது மிக முக்கியமான காரணம், பிறரும் முழு கவனத்தோடு ஜெபிக்க வேண்டும், எந்த இடையூறும் இல்லாமல் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நான் பரவாயில்ல, நான் ஓகே, நான் ஜெபிக்காட்டி பரவாயில்ல, மற்றவங்க நல்லா ஜெபிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெண்களே, நீங்கள் முக்காடு போடுவது நல்லது. ஏனென்றால் முக்காடு போட்டுட்டிங்கன்னா உங்களுடைய முடி அழகு மற்றவர்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கலாம், என்ன சாமி அதெல்லாமா பார்க்கணும், நீங்கள் வர்றவங்க கடவுளை பார்த்தாதா அப்படிம்பாங்க. உங்களுக்கு நேராக பின்னாடி இருக்கிறவங்க ஒரு நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறீங்க அல்லது ஓரமாக இருக்கிறாங்க, அல்லது பார்க்குறவங்க எப்படியும் அந்த பார்க்குறவருடைய கண்களில் உங்களுடைய அணிகலன்கள் அல்லது உங்களுடைய முடி அழகு கண்டிப்பாக தெரியும். அதனால் நீங்கள் முக்காடு போடுறது நல்லது. இதையெல்லாம் சொன்ன பிறகு கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், கண்டிப்பாக பெண்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான செய்தின்னு நினைக்கிறேன். 1983ஆம் ஆண்டு வரை இப்படி பெண்கள் முக்காடு போட வேண்டும் என்று தாயாம் திருச்சபை ஒரு சட்டம் வைத்திருந்தது. அது திரு அவையின் திருச்சட்டம் 1262 பேராகிராஃப் 2. ஆனால் அதன் பிறகு இது அவசியம் இல்லை என்று தாயாம் திருச்சபை பகிரங்கமாக அறிவித்து விட்டது. ஆனால் அதற்காக பெண்களே நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டாம் என்று இல்லை. இது திருச்சபை எப்படி சொல்லியிருக்குன்னா, இது திருச்சபையின் கட்டளை, இது அவசியமான காரியம் அல்ல, மாறாக இதை கடைபிடிப்பது ஒவ்வொருத்தருடைய பக்தி முயற்சியை காட்டுகிறது, ஒவ்வொருத்தருடைய சுய விருப்பத்தை பொறுத்து என்று சொல்லி முடிச்சிடுறாங்க. அதனால் இது ஒரு பக்தி மிக்க செயல்பாடு. இன்னைக்கு நீங்கள் மெழுதிரை ஏற்றி ஜெபம் பண்ணுறீங்க, மாலையை வாங்கி மாதாவுக்கு அந்தோனியாருக்கு போட்டு ஜெபம் பண்ணுறீங்க, அல்ல ஒரு சில நேரம் நற்கருணை ஆண்டவருக்கே சில பேர்லாம் பூக்கள் கொண்டு வந்து அஞ்சலி செலுத்தி பூக்கள் வைத்து அவரை ஆராதிக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பக்தியின் ஒரு அடையாளமாக இந்த முக்காடு போகிறது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எனவே இந்த 5 காரியங்களை மிக பொறுமையோடு கேட்டதற்கு மிக்க நன்றி. இதை எல்லோருக்கும் நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். ஒரு சில பேர் இந்த கமெண்டில் போட்டு இதை பற்றி பேசுங்க சாமின்னு சொன்னாங்க, அதனால் சொல்லியிருந்தேன். எனவே திருப்பலியில் பெண்கள் முக்காடு போடுவது திருச்சபையின்
சட்டம் அல்ல. திருச்சபை இது அவசியமான காரியம் என்று சொல்லவில்லை. மாறாக இதை பக்தியின் வெளிப்பாடாக கடைபிடிக்க விரும்புகிறவர்கள் கடைபிடிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில நேரம் இன்னைக்கு இருக்கிற சேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ரொம்ப பக்தியாக அப்படி முக்காடு போட்டு இருப்பாங்க. ஆனால் டபுக்குன்னு கலந்து வந்துடும். அதனால் அநேக அன்பியங்களில் அற்புதமாக மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில சபைக்காரங்களும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஸ்கிராப்பு வாங்கி வெள்ளை கலரில் அல்லது ஊதா நிறத்தில் வாங்கி அப்படி கட்டிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. குறிப்பாக அந்த சுடிதாரை போட்டுட்டு ஜாலியாக வர்றீங்களா, நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை தாயே, நீங்கள் நல்லா வாங்க பெண்களே, இளம் பெண்களே. ஆனால் இது போன்ற ஒரு ஸ்கிராப் வாங்கி கட்டிட்டு ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் இந்த தவக்காலத்தில் ஒரு தவ முயற்சி எடுத்து நீங்கள் முக்காடு போட்டு உங்கள் சேலையில் முக்காடு போட முடியவில்லை என்றால் கண்டிப்பாக அது எப்பொழுதும் கவனமாக இருக்க முடியாது. அது எப்படியும் அப்பைக்கப்ப இதாயிரும். அது ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு. எனவே தான் ஒரு முறை நீங்கள் அந்த ஸ்கிராப்பை வச்சு கட்டிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஒரே ஒரு முறை ஒரு திருப்பலி நீங்கள் பங்கெடுத்து பாருங்கள். நிச்சயம் சொல்கிறேன், அந்த திருப்பலி உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் திருப்பலியாக அமையும். கவனம் சிதறாமல் நீங்கள் பயபக்தியோடு பங்கெடுக்க முடியும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.